யாரு வயலை சொல்லி வச்சது? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்றி நினைச்சது மனமே. நீ போதும் போது சொல்வதுண்டோ, விட்டு போகும் போது வருவதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. உனக்கு எனக்கு இது இல்ல இல்ல எனக்கு உனக்கு. போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. நான் அழகிறேன், நான் யார் அழகிறேன், இந்த நாடகத்துல பெருவாங்க ஊரூரா அழகிறேன். நான் அழகிறேன், நான் யார் அழகிறேன், நான் உங்களோட சதிக்கத்தான் கடவுள வணங்குறேன். இந்த உத்தமையே பார்த்துத்தான் நான் மனசு கிளங்குறேன். நான் அழகிறேன், நான் யார் அழகிறேன். பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி. நீ போகாத இடம் போனா நான் மரியாதை தானே பாடுனேன். நான் உன்னை மரியாதை தானே பாடுனேன். எட்டி பாடுனா கொட்டாயில ஏறி பாடவா? எட்டி பாடுனா அது ஒரு இதுக்கு எனக்கு அக்கா வேணும். நாடகத்துக்கு அது ஜோடி இழுத்து விட்டு போயிடாத. அவர் குறிச்சு என்ன அடிப்பார். இந்த கொடுமையா உங்களோட நான் நாடகத்துக்கு உங்களை சரி கட்டுறதுக்கே எனக்கு மணி 2 மணி ஆயிடும். வணக்கம். வணக்கம். என்ன பண்றீங்க? எப்படி நீ எதுக்கா வந்து இப்படி? சும்மா ஊர்ல விதநெல் ஓடணும்டாங்க. சும்மா ஊர்ல சொந்தக்காரங்களா இருக்காங்க, பாத்து போடணும் தான். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய பொம்பளைய மதிக்க வேணும் முறைப்படி, போகாதாரம் போல செருப்படி. ஆமா, நான் சொன்ன அந்த வார்த்தை என்னைக்குமே உலகத்துல நான் சொன்ன அந்த வார்த்தை. நான் உன்னை இந்த வார்த்தை சொன்னா உன்னை செருப்பால இருப்பேன் நான் சொன்னா? நீ யாரு? என் தம்பி இல்லையா? உன்னை போய் நான் சொல்லுவேன் செருப்பால இருப்பேன். அதெல்லாம் 5:30க்கு மேலதான் வேலை என்னொன்னே தும்பி. இப்ப தும்பிட்டா உங்க கற்ப பையன். ஆமா, நீ புதுசு, உங்களை வாங்க புதுசுன்னு சொல்லுவா. நீங்க வாய பொழந்துட்டு இருங்க. நீ பெரிய கோல்காட்டு புரட்சி. ஆமா, நீங்க பெரிய வீரபுத்தரோட தம்பி. சட்டம் போயா தெரியும். என்ன உனக்கு என்ன சொல்ற? கால வழியா போடுற உங்களுக்கெல்லாம் காலம் வந்துருச்சு. கையில முடிச்சு அடிச்சவெல்லாம் பூரா தண்ணியை போட்டு சும்மா வருது கிடைக்கும். காலம் அப்படி போயிட்டு என்ன உனக்கு உலகத்துல பொறுமையில பொக்கிச்சா ஆம்பளை பொறுமையில பொக்கிச்சா பொம்பளை கையில தான் இருக்குது. ஆமா, அப்ப ஒரு ஆம்பளை என்ன செஞ்சாலும் செய்வீங்க. லாரி ஓட்டு நாங்களும் ஓட்டுவோம், சேச்சி போட்டு நாங்களும் ஓட்டுவோம், பைக் ஓட்டு நாங்களும் ஓட்டுவோம், கேமரா நாங்களே இருப்போம், பைக் போட்டோம் நாங்களும் போடுவோம். சூப்பர். எல்லாமே செய்யற பொம்பளைய காலையில ரேஸ் வண்டியை தொயந்து ஓடி போடுவோம். நாங்களும் ஓடுவோம். இல்ல நல்ல பொம்பளை நீ இவ்வளவு வாய் பேசுறீ எல்லாத்துலயும் நாங்க தாங்க. அலங்கார ஜல்லிக்கட்டுல ஒரு பொம்பளை மாட்டு துமுள்ள ஏறி நான் ஆம்பளைன்னு ஒத்துக்க. சரியான ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னானே, இந்த காலை அடக்கிட்டாக்க உங்களை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னாங்களே, யாராச்சும் அந்த காலை அடக்க முடிஞ்சுச்சா? இன்னும் நானும் பெரிய ஆளு மாதிரி வாட்ஸ்அப்ல பிறனைய கிளப்புனாங்க. உண்மையா ஒரு சரி ஒரு காளைய புடிச்சுட்டா எந்த மாப்பிள்ளைக்காவது இந்த பொண்ணை கொடுக்கணும் ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனானே, ஒரு 80 வயசு கிழவே ஏறி புடிச்சு விட்டாருன்னா அந்த பொம்பளைய வச்சு என்ன சாம்பிராணியா கொடுங்க. அவளுக்கு பிள்ளை வருமா? அடக்கி விடுவானே என் தமிழ. என்ன பண்ணுவா மிஸ்டர் குஜித்தா கூலி அவர்களை? ஒழுங்கா பேசிக்க. நீ ஒழுங்கா பேசிக்க. பொம்பளை பிள்ளைகிட்ட நிக்கல மாசு பேசிக்கிட்டு. ஆனா உலகத்திலே ஆண் வர்க்க எதுலயுமே பெருமை சேர்த்தது. எல்லாத்துலயும் உலகத்துல பெண்கள் தான் பெருமை சேர்த்தவங்க. கோழி கூவுன்னு சொல்றாங்களே தமிழர்கள். ஆமா, என்னைக்காவது கோழி கூவி இருக்கா? இல்ல. சாவதான் கூவும். ஆமா. ஏன் அப்படி சாவ கூவி கோழி பெருமை சேர்த்து தெரியுமா? எதுக்கு? பொழுதன்னைக்கு வருஷம் பூரா நீ முட்டையை இட்டு பொச்சு அரிச்சு போய் கிடக்க, பொச்சு வலிச்சு போய் கிடக்க, அடப்படுத்து உனக்கு ஹீட் ஏறிக்கிறது. எவ்வளவுதான் நீ முட்டையிட்டு எனக்கு வேற நீ நீக்குறக்காரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீ இப்படி அலையுவ. இந்த ஒரு வேலையாவது நான் செய்யறேன் அப்படின்னு என் ஆண் வர்க்கம் சேவம் கொக்கரக்கோன்னு கூவுது. பொட்ட கோழிக்கு பெருமை சேர்த்து தருது. அங்க கூட அவ்வளவுதானே இல்லையா? அது எந்த கோழி கூண்டாலும் பேர் என்ன வருது? பேர் என்ன வருது? அப்ப கூட சாவ கூவிதான் உனக்கு பெருமை சேர்க்குதுன்ற. இல்ல, அந்த நேரத்துல எங்க வரைக்கும் இவ்வளவு அறிவா பேசுறீங்க. மேல இருக்க யாரு? ஆகாசவன். அவங்க யாரு? பெண். கீழே இருக்க யாரு? பூமி.
பெண்ணு. முன்ன யாரியா? பெண்ணுதாங்க. பூமாலை பெண்ணு தானே. உன்னை பெற்றது யாரு? தாய். உன்னை கட்டிக்க போற யாரு? பொம்பளை. உன்னோட கூட பிறந்த யாரு? பொம்பளை. பொம்பளை தானே. மொத்தம் எத்தனை பொம்பளை சொல்லிருக்கேன்? நிறைய பொம்பளை சொல்லிக்கிறேன். நீ இல்லாம ஊசி போட்டு நான் பிள்ளை பெற்றுவேன். நாங்க இல்லாம நீ வெளியே வந்து பாப்போம். இப்ப பூமி மேல இருக்கிறது எல்லாமே அது. ஆமா. கடல் தாயாரு பொம்பளை. ஆமா. ஆனா கடல் தண்ணி உப்பு கைக்குது. இந்த கடல் தண்ணியோட ஆவி மேல போனா கீழே வரும்போது ஏன் இனிக்குது? அங்க ஒரு ஆம்பளை இருக்கேன், ஆறு ஒர்க் பண்றேன். உன்னை தாங்கிட்டு இருக்கிறாரு. நாங்க உங்களை நினைச்சதே தாங்குவோம். நாங்க கீழே விட்டோம்னு வச்சுக்க, நீ புதுக்குன்னு உள்ள போயிருவேன். அப்ப கூட பொம்பளைக்கு பொறுமை வத்தலைய. எதுக்கு? நாங்க நிக்கிற மண்ணு பொம்பளை என்ற எண்ணமயத்துக்கு நிலநடுக்க வர வைக்கிற. அப்ப கூட பொம்பளை பொறுமையா இருந்தவங்களை காத்து கூட எதுக்கு ஆடுற? என்னை அடிக்க வர யூடியூப் ஒரு ஆம்பளை பேசத்தானே செஞ்சேன். பொம்பளைக்கு பொறுமையிலே செய்கிறே தெரிஞ்சு போச்சம்மா. பொம்பளை பொறுமையா இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். நீ சொன்ன நான் சொன்னல சரியான ஆம்பளை பொம்பளை தைவ சேர்த்தாலும் ஒரு பிள்ளை பெற்று பாப்பா. ஒரு காலை மட்டும் எடுத்துக்க. முக்குமானு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு முக்குமானது உன் பொட்டமான நக்குமான முன்னாடி நிக்குது. அப்ப கூட ஏன் தெரியுது? அதுக்குதான். எதுக்கு தெரியுது? ஏ கிசான் ஏ கவுமே ரகத்தாத்தா காலகால பார்த்தா தவிடா நான் மாசமா வந்து சித்திரவதை வர்றான். அதெல்லாம் எண்ணி பார்க்கணும். நல்ல கலப்ப இதெல்லாம் உடச்சு நீ போய் தவு பசுமாட்டல இறப்பு இருக்க மயில் ஒவ்வொரு எல்லாத்துலயும் ஆம்பளை பெருமை சேர்த்திருக்கேன். எல்லாத்துலயும் பொம்பளை தான் பெருமை சேர்த்திருக்கு. 10-20 பொம்பளை கூட ஒத்தையில இங்க இருந்து கமிதி போக முடியுமா? அப்ப ஒரு ஆம்பளை இருந்தா அது பாதுகாப்பு. அப்படியே தமிழனுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே தொலைவி போச்சு. ஒரு சில தமிழன் செய்யற தப்புனால மொத்த தமிழனை எவன் ஒருத்தன் தப்புன்னு சொல்றாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். உண்மைதானே? கைதட்ட மாட்டீங்க. எவ்வளவு உணர்ச்சிவசமா பேசுறேன். அப்ப கூட ஐயா வந்து சொன்னார், நீங்க வசனத்துல பேசாதீங்க, டக்குனு முடிங்க பொண்ணு. இருந்தாலும் உங்க மூஞ்சியை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நாளைக்கு என்னைய பாக்குறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுங்க, திறமைக்குத்தான் பரிசு. நாடக உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு, ஒவ்வொரு கலைஞருக்கு ஒரு திறமை உண்டு. அந்த திறமைக்கேற்ற பரிசு. இன்னைக்கு அரங்கல்ல மாடு 1000 மாடு வருது. 1000 மாடு காரம் பைக்கு வாங்குமா? மாடு சுத்து மாட நின்று பாஞ்சா தாய் அந்த மாடு பரிசு வாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு 10 பேர் இதுல உட்காந்துருப்பீங்க. காலாஜி வந்திருக்காரு, ஏதாவது பேசு வர நம்ம கேட்டு போவோம். நான் பாட்டுக்க பொசுக்குன்னு உள்ள போய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போனா என் வீட்டுல அது ஒட்டாத போய் நல்லா உழைக்கிறேன் தம்பி. அது ரொம்ப பெருமைப்படுங்க. ஏன்னா நீ ரொம்ப உழைக்கிற. ஆனா பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசினேன். நான் மரியாதை பேச மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிறியா? நீ வந்தாலும் ஓஸ்ட மாதிரி பேசிட்டே இருக்கிறிய. யார்கிட்ட பேசணும் தெரியும்ல? பொம்பளை தானே நீ? சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கா? நல்லா கவனிச்சு பாரு. பொம்பளை ஆளுக்கு எல்லா விதத்திலும் பெருமை சேர்த்திருக்கேன். ஆமா. காதல் அப்படின்னு பொம்பளைக்கு ஆம்பளை தோத்து போனா என்ன பண்றேன்? என்ன பண்றாங்க? தாடி வளர்க்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், கிறுக்காத்துறேன். எனக்காவது பொம்பளை நீங்க தாடி வாத்திருக்கீங்களா? ஏன்னா உனக்கு முளைக்காது. காரணம் மஞ்ச பூச்சி தெரியா வீட்டை தரிச்சாக்கி கொஞ்சம் வச்சு போனா என்ன கம்பு கூட்டு லைனாது அது அது போயிட்டு எத்தனை காதலுக்கு ரீசார்ஜ் பண்ணி நீ கடன் போட்டு 10 பைசா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்காவது பொம்பளை ஏத்தி விட்டுருக்கீங்களா? எதுக்கு? எதுக்காக ஏத்தி? ஒரு ஆம்பளை ஒரு விஷயத்துக்கு கிளம்புனா எவ்வளவு நேரமே ஆகும்? எவ்வளவு நேரம்? சடக்குன்னு சட்டையை போடுவேன், போட்டுக்கான்னு கேப்ப மாவை எடுத்து மூஞ்சி தடவேன், ஒரு பொட்டு வைப்பேன், கிளம்பிடுவேன். பொம்பளை கிளம்பணும்னா அவ்வளவுதான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா அந்த பிள்ளை மாசமானதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போகும். மேட்சுக்கு தகுந்த சேலை, மேட்சுக்கு தகுந்த சட்டி என்ன மேட்சா? ஆமா, சில பொம்பளை கிளம்பிட்டாலே இந்த பச்சை சேலைக்கு பச்சை சட்டி தான் வேணும்ட்டான். அதுக்காக அந்நியாரத்துல பெயிண்ட் அடிக்க முடியுமா? மிஸ்டர் நடுவர் வாத்து மண்டாய் எங்க பார்த்தா நீ என்னமோ சொல்றேன். ஊர் நம்பது மூடிக்கிட்டு ஜாக்கெட்டு மேட்ச் போடுற வலையும் மேட்ச் சட்டி முதல்ல பாத்துக்கானையா. தீபாவளி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜவுளி எடுக்க போன ஆளுக தீபாவளி அன்னைக்கு மதியம் தான் ஜவுளி எடுத்துட்டு வீட்டுக்கு வரக்கூடிய காலம். இதெல்லாம் உருவாக்குறது யாரு? பெண்கள். ஆம்பளை என்னைக்காவது ஆடம்பரமா இருந்திருக்கமா? இங்க வாரு. இந்த உட்காந்துருக்க நாடகம் பார்க்க வரும்போது கூட என் ஆண் பார்க்க என் தமிழ போதும் கூட அந்த சட்ட நாடகத்துல மண்ணுல தானே உட்கார போறோம் அப்படின்றதுக்காக நாங்க எப்படி உட்காந்துருக்கோம். எங்க தாய்மார் எப்படி உட்காந்துருக்காங்க? உங்க தாய்மார் வரல, வந்துச்சுன்னா பார்த்தா பாயி, செம்பு, தலகாணி, ஆமா, சோப்பு டப்பா, கண்மை, மேக்கப் பாக்ஸ், பரிசு, வீட்டு சாவி, பத்திரம். எதுக்கு? பெருமை. இன்னைக்கு கொள்ளையடிக்கிறான்னு சொல்றாங்களே. ஆம்பளை நகை ஓட்டு பாத்திருக்கேன், ஒரு பிரசிடென்ட், ஒரு மோதிரம் நான் போட்டிருக்கேன்.
ஆனா பொம்பளையால போட்டுக்கிறத பாக்கணும் அப்படியே தலை அலறுவலுக்கு யானைக்கு போட்ட மாதிரி கூட்டு போட்டுக்கிட்டு கூடல போய் நின்றுக்கிட்டு சும்மா இருக்கல ஏண்டி இது 60 பவன் இன்னொரு பொம்பளை 60 இது 100 அப்புறம் அத்துட்டு போயிட்டா நக்கிட்டு போயிட்டானா எப்படி அத்துட்டு போவேன் எண்ணி பாக்க சும்மா நாடகத்துக்கு வந்தா 4 வார்த்தை பேசுறது கிடையாது. நான் நிறைய பேசுவேன், விட்டேன்னா 5 மணி நேரம் பேசுவேன். அது காரணம் நான் அல்ல, என்னை கற்றுக் கொடுத்த குருநாதரும் என்னை சார்ந்த நாடக கலைஞர் தான் என்னை வளர்த்து விட்டார். என்னைக்கு மறக்க மாட்டேன். அதெல்லாம் இன்னைக்கு நிக்கிறாங்க சத்யபிரியா, மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு டான்ஸ். காலம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான நடிகரை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்க. இவங்களை அப்ப ஆரம்பத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயப்படுவேன், இவங்களை மாதிரி பண்ண முடியாது. இன்னைக்கு உடல்நல சாரி காரணமாக தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக இப்படி பெண்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நாடக கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம அக்கா தங்கச்சி இந்த மேடையில் ஆட விட்டு நம்ம உட்காந்து பாப்போமா? பார்க்க முடியாது. ஏன்? அது ஒரு வயதுக்காக ஆடுது. நம்மகிட்ட பேசுதுன்னா அவ்வளவுதான். அந்த தொழில் அப்படி. அதுக்காக அந்த புள்ள அந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஊர்ல காலையில மல்லா புடுங்குறாங்க. என்னமோ 2 பேரும் சண்டைக்கார மாதிரி இருந்தாங்க. ஒன்னும் கட்டி பிடிக்கல. கட்டி பிடிக்கிற என்ன இருக்கு? நான் அப்படித்யா கட்டி பிடிக்கிறேன். கட்டி பிடிச்சிட்டு பெரியாரு போனேன், புடிச்சேன் அருவாளோட நிக்கிறேன். என் முண்டாட்டி என்ன மயத்து கட்டி பிடிச்சே, அவன் என்ன மயத்துக்கு வந்தா அப்படி போயிட்டு இருக்கு. உங்களை பெருமை கொடுத்தேன் பேரு. ஆமா, ஏன்னா நீங்க மொத்தம் எத்தனை 10 ஆம்பளை வரீங்க, நாங்க வரைய எத்தனை பொம்பளை வர்றோம்? 2 பொம்பளை. வந்தோடனே யார பாக்குறாங்க? இந்த மூஞ்சிய பாக்குறாங்களா? வந்தோடனே எங்களை தானே பாக்குறாங்க. அப்ப கூட பொம்பளை இல்லாம ஆம்பளை முடியுமா? அத சொல்றேன். நாங்க இல்லாம நீங்க முடியாது, நீங்க இல்லாம நாங்களும் முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நீ கொண்டுட்டு வர. அதானே உன் ஆசை. அதே மாதிரி நல்லா ஆம்பளையாலும் உழைக்காம ஒரு ஆளும் கிடையாது. இன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு பல்லு வளர்க்காம நீச்ச தண்ணிய மட்டும் குடிச்சுட்டு பொண்டாடி கொடுக்குற 5-6 கஞ்சிய தூக்குச்சட்டில ஊத்திக்கிட்டு காலைல செருப்பு போடாம வர போடுறது, வாய்க்கா வெட்டுறது, விறகு வெட்டுறது, தார் ரோடு ஓடுறது, புரோட்டா ஓடுறது, வடை ஓடுறது, மைசெட்டு போடுறது, லாரி ஓட்டுறது, சேச்சிப்பு ஓட்டுறது, மிருதங்க வாசிக்கிறது, பட்டி வாசிக்கிறது, ஆள் ரொண்டு வாசிக்கிறது, இந்த மாதிரி பொட்டா ஓடுறது அம்பட்டியும் பார்த்துட்டு சாயந்தரமா வந்து பொண்டாட்டிக்கிட்ட அந்த காசை கொடுத்து விட்டு அந்த கிழிஞ்ச திண்ணையில விரிச்சு படுக்கிறாங்க. ஆம்பளை அவனுக்கு ரப்பு இருக்கலாம், வீரர் இருக்கலாம், ரோசம் இருக்கலாம், தமிழன் என்ற அந்த பற்று இருக்கலாம். புருஷன் போனதுக்கு அப்புறம் ஜனியன் தொலைஞ்சு போச்சுன்னு ஊரு சக்காத்தி மலை பூரா கிடமாடு சாச்சா மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு நீ மட்டும் முதலாளி அம்மா விளக்கண்ண காலை இழுச்சு பெட்ல படுத்துக்கிட்டு டிவிய போட்டுக்கிட்டு மாசம் ஈபி பில்ல ஏத்தி வச்சுக்கிட்டு பேட்டி கட்ட மாசம் 32 பேட்டி கட்ட சேனல் மாத்திர கொடுமையில மாத்திக்கிட்டு நாகினி, நந்தினி, நோத்தா, ஈரினி, பழைய பெருநாள் ஹோட்டல் சட்டினி அப்படின்னு பாக்குற ஒவ்வொருக்கு எதுக்கு ரப்பு ஆனவன் ரோஜா வரக்கூடாது? எதுக்கு வரக்கூடாது? நீ போயிரு. நாங்க பொம்பளை என்ன வேலை பார்க்கணும் தெரியுமா? வீட்டை கூட்டம், பாத்திரத்தை வளர்க்கிற, துணிமணியை துவைக்கிற, தண்ணி குடிக்கிறேன். எங்களுக்கு பொம்பளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விடணும், அந்த பிள்ளைய வந்த நேரம் பார்க்கணும், சாப்பாடு போடணும். இந்த வேலை கூட ஆம்பளை தெரியுங்களா? துணி துவைக்கணும், பிள்ளைய கிளப்பணும், சமைக்கணும், குளிக்கணும், இதை அம்பட்டுமே வீட்டுக்குள்ளதான செய்யல. அப்புறம் எங்க செய்ய சொல்ற? துணி துவைக்கிறது பெருநாளில இருந்து போய் கமிதியில துவைச்சிட்டு வா. பிள்ளைய படிக்க வைக்கிறது ராமநாட்டை கொண்டு விட்டு வா. என்னம்மா இல்ல அதெல்லாம் அம்பட்டு வீட்டுக்குள்ளதான பாக்குறேன். உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சுட்டு வெளியே ரத்தம் கெடுக்க கை கெடுக்க உழைக்கிறான் பாரு ஆம்பளை. அவனைத்தாம பொம்பளை எல்லாரும் சாமிய தெய்வமா கும்பிடணும். என்ன எல்லாமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன பழக்கம் சரியில்லையே. அப்ப எங்க ஐயா கதையை ஆரம்பிச்சுட்டு விட்டாங்க. ஏன்னா பெரியவங்க சொல்றத கொஞ்ச நேரம் பேசுங்க, யாரும் கோச்சுக்கிறாரியா? நீ உள்ள இருக்க சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு எனக்கு சின்ன ஆகிட்டேயே மங்கமா சால மால மேல தொட்டாத்தே என்ன 10 ரூபாய்க்கு தொடாட்டும் ஒரு 1.5 ரூபாய்க்கு தொடு விடுமா விடுமா. அரிய கொடி தூத்து கூடி அவசரமா வந்திய மூடி
நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே நீங்க பாடுறீங்க, பேசுறீங்க, திறமையா இருக்கீங்க. அந்த வாத்தியா போதுமா? யார் அந்த கரைய மாட்டேங்க ஓடிடுறாங்க, ஓடிடு. போதும் போதும், நான் கிளம்பிட்ட போய் எந்த அதுக்கு பேர் வந்து இதாகாது, அந்த செட் ஆகாது. அவர் செட்டுக்கார அமைச்சுவாரு, நான் கையா கையான்னு கத்த வைக்கிறேன். பக்கத்துல வாங்க, பழக்கம் இல்ல வாங்க. நான் தருமாதிபத்துல இருந்து தடுப்பூசி போட வந்தாளா? ஆமா, நீ நல்லா தானே? நல்லா இருக்கேன், நம்பி வரலாம்ல. நாடக உலகத்துல அம்புட்டு பொம்பளையும் என்னைத்தையும் துணைக்கு ஒண்ணுக்கு இருக்க கூட்டு போகுது. அவ்வளவு ஒரு ஜென்டில்மேன் நானு. இல்லாட்டி இந்த உலகத்துல பேர் வாங்க முடியுமா? நீ சொல்லு சத்தியம் பண்ணி. தம்பி தப்பானா? இல்ல, சத்தியமா நீ நல்லா பேச மாத்திக்கட்டுமா? இப்ப நீங்க தானே உள்ள இப்படி சொல்லப்பட இல்லாம வேமா வரிய இல்ல, வேமா வரிய இல்ல. என்ன நினைச்சு வந்தேன், என்ன நினைச்சு வந்தேன்? வந்தாலும் வராம இருந்தாலும் வராம இருக்குங்கிற உன்னை நம்பிதான் நேரத்துல கூட்டி போன, அதையும் மேடையில சொல்லிட்டேன். இப்போ வராம இருந்தாலும் பக்கத்துல என் தம்பியா தம்பி, தம்பியா நினைச்சா அப்புறம் மஜிர புடுங்கிற மாதிரி இருக்கும். தம்பியா நினைக்காத. என்ன சொல்றேன்? 10 நிமிஷம் குலஜாமிக்கு காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு சரி புரிச்சுன்னா அப்படி ஒரு ஆசை. அத்தா சொல்லுங்க. என்னைக்கு பொம்பளை போய் நெளிச்சுட்டாலோ பிள்ளை வைக்க எங்கிறான்னு எனக்கு என்னமோ தெரியல. நீ பார்த்தவனே லேசா எச்சி புத்தி வருது. இல்ல, அது தொட்டு தொப்புல வச்சுக்கிட்டா சரியா போகும். எனக்கு இது என்ன சொல்றது, எல்லாத்தையும் ஊத்துட்டு சொல்லுவோம். எனக்கு இது முத தடவை. அப்ப எங்களுக்கு மட்டும் என்ன பழைய தரக்குங்கிறியா? யாரு கண்டா? இல்ல, எங்களுக்கு பழைய தரக்குங்கிறியா? எங்களுக்கு இதை முத தரக்கம். ஏமா ஒரு செல்லுன்னு ஒண்ணு இருந்தா 3 சிம்மு சொல்லுவது இல்லையா? அந்த மாதிரி ஏற்கனவே உங்க அழகுல எவனும் மயங்கி காதல கீதல சொன்னாங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் யாருமே சொல்லல. நான் சொல்லலாம் இருக்கேன். நானும் அப்படித்தான் நினைச்சேன். வந்தோடனே உங்களை பார்த்த உடனே அதை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சர்ச்சையை கிட்டே கல்விதான் என் மனசுல இருக்கிறத எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன் மனசுல. ஆனா இங்க வந்தோன்னு உங்களை பார்த்தோன்னே மேடையில தான் 5 நிமிஷம் குழந்தை காலையில பைக்கில் ஏறி வீட்டுக்காரோட போறேன். என்னைய பார்த்தா எங்கனே காராட்சி வைக்கிற ஆள் மாதிரி இருக்கு. ஏன் காலையில ஒரு வண்டியில வரேன்? ஆமா, நல்ல வீட்டுக்காரத்தை சொல்லி வரதே நைட்டு கூட கட்டி பிடிச்சாங்க. இல்ல, நல்லவரும் ஒண்ணு கூட நான் காலையில வர்றேன். அப்புறம் அவன் ஜென்ரிங் போட்டுருவேன். அது தெரியுதுல, அப்புறம் இருக்கு. நீ சும்மா இருக்கல, அவரை கூப்பிடு. நான் உன் கொண்டாட்டி எடுத்து பேசுறேனா? அது எதுக்கு உங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன்? உனக்கு எனக்கு தானே பேசு. உன்னையதானே நான் பேசுறேன், நீ என்ன நீ பேசுறேன். விளக்கல விட்டா ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன். உனக்கு நான் பேசுறதா, எனக்கு நீ பேசுறதா பேசுற வெண்ண தேவையில்லாத வார்த்தை பேசுறேன். தப்புன்னு கொடுத்து விடுவேன். ஒத்தனார் மகளா இருப்பா, சப்புன்னு மட்டக்கம் படுத்து வராம. உங்க பேர் என்ன? உண்மையான பேர் தானே? எங்க ஆத்தா வச்ச பேர் தானே? சொந்த பேர் தானே? ரேஷன் கார்டுல இருக்குல்ல அந்த பேர் தானே? ஆதார் ஐடில இருக்குல்ல அந்த பேர் தானே? நாடக நோட்டீஸ்ல போட்டுருக்காங்க அந்த பேர் தானே? எங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல அந்த பேர் தானே? ஊர்ல வச்சிருக்காங்களா அந்த பேர் தானே? அம்மா அப்பா சொல்லுவாங்கல்ல அதே பேர் தானே? நீ கூட என்னை ஒரு பேர் சொன்னீங்க அந்த பேர் தானே? நேற்று வரையில ஒரு பேசுனீங்க அந்த பேர் தானே? இன்னைக்கு போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு போனீங்க அதானே? அது பேர் தான். என் பேர் பாப்பம்மா. என் பேர் பாப்பம்மா. வெள்ளிக்கிழமை பாப்பம்மா. என் பேர் பாப்பம்மா. பாப்பம்மா. உங்க பேரு? என் பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? உன் பேர் பாப்பமான, என் பேர் உப்புமா. காலக்கார பேரு ஜப்புமா. அவர் வாத்தியாருமா. அவர்தான் வண்டி செய்வார். அவர் கிளீனர். அவர் வந்து தானாதில வருவார், அப்புறமே சிறச்சிட்டு வருவார். என் பேரு உண்மையான பேரு சத்தியப்பிரியா. உங்க பேரு? சத்தியப்பிரியா. சத்தியப்பிரியா. நான் கூட சத்தியபூரியான்னு கேட்டேன். சத்தியப்பிரியா. உங்க பேரு? என் பேரு உண்மையான பேர். பல பேர் இருக்கு. என்ன பேரு? மண்டக்கரையான், சினத்தவள, பாவாடை, ஒடிச்சா வயிறு. இப்ப இன்னைக்கு புதுசா வைக்கிறேன். என்ன பேரு? லங்கோடு. இந்த பேர் தான். அப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பூரா உன்னை கூப்பிடுற பேர் என்ன பேரு கூப்பிடுறேன்னு? லங்கோடு. இதையா பேரு கேட்டுக்க. என்ன பேச மாட்டாரு, அவனே கருங்குளத்து முடி அடிச்சிருச்சு. எப்படி கட்டிங்க இறங்கி இருக்குமே. கடவுள் என்னும் முதலினாலே விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி.
சொல்லும் சாராய கொடி குடிக்க மாட்டேன் என்றும் சாராய கொடி விவசாயி விவசாயி கடமை என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி 10 ரூபாய்க்கு அப்படித்தான் பண்ண முடியும். இன்னும் 10 ரூபா 10 ரூபா 1 ரூபா பாடிக்கிட்டே இருக்கு. சரி சரி இப்ப ரொம்ப இறங்கிருக்குமே. லட்ச போய் கம்மா தண்ணியை வந்து குடிச்சிட்டு வா போ. நீ வரும் அந்த தொட்டு தொட்டு எனக்கு வரும் சோழன தங்கரதம் நீ தங்க கட்டி குட்டி ஏ பேர சொல்லும் பத்தி பத்தி அப்படி போட்டு வச்ச ஏ தங்க கோட்டா ஏ பரவாயில்ல. நீங்களே ஏஆர் கச்சேரி மாதிரி வாங்கிக்கிறீங்க. அது எதுவும் பாட்டு கேளு. நான் சன் டிவில பாட வந்தவனா நெதியில் இல்ல குறியில் ஓ இல்ல ஓ இப்ப ரொம்ப இறங்கிருக்குமே. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு லட்சணமா அத்தாரி வருகிறீர்களே காது கொடுத்தாதே மாறி. உங்களை பார்த்தவனே ஐ லவ் யூ. உன் வீட்டை கொள்ளை வச்சு போயிட்டாங்க. ஏமா அப்படி இது ஒன்னும் ஆகல. ஐ லவ் சொன்ன உடனே 5 பேத்துக்கு ஒண்ணுக்கு வருவாரு. கல்யாணம் சொல்லி இருந்தா பந்தக்காலோட ஒண்ணுக்கு வந்திருக்கும். எப்படி தெரியுமா காதல் அந்த கிராமத்து பாணியில கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி தர சொல்ல பாக்கிறகே ரங்கம்மா உன் பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா நடக்கிற பாக்கிறே கண்ணம்மா பிரியமான கூட சொல்லமா சொல்லமா பிரியமான கூட சொல்லமா சொல்லமா மூக்குளையும் சத்தியபிரியா மூக்குளையும் வெள்ள கல்லை இவன் மூக்க சுத்தி பச்ச கல்லு மூக்குளையும் வெள்ள கல்லை இவன் மூக்க சுத்தி வெள்ள கல்லு புதூரு ஆதாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா ராதவ அதவத்தம் போடுறம்மா சொல்லமா சொல்லமா என்ன அதவத்தம் போடுறம்மா சொல்லமா சொல்லமா மூக்குளையும் வெள்ள கல்லை இவன் மூக்க சுத்தி பச்ச கல்லு ஆதாரி செஞ்ச கல்லு கண்ணம்மா பாரவட்டம் போடுதடி சொல்லமா சொல்லமா பாரவட்டம் போடுதடி சொல்லமா சொல்லமா பரமரசு காடமங்கலம் பரமரசு அரசின பல்லாங்குடி அறையில பரமரசு ஓரையில பல்லாங்குடி அறையில எச்சிதர
பச்சை தண்ணி அதிகமா குடிக்காத படக்கு படக்குன்னு வரும். அதுல காதல் வந்துருச்சியா? காதலா? ஆமா. அப்ப வாங்க பூத்தது பூஜைக்கு பூவிது பூத்தது பூந்தத யார பார்த்தது மேல போட்ட தாமரை வேலையாகி போனது வேலை இருக்கு வருவரை வேலையாகி போனது கொக்கு ஒன்று கொக்கு போனது பூஜைக்கு பூவிது நேசத்தான பூத்தது பூந்தத யார பார்த்தது பேச்சுல